நேற்று நான் என்னோட நங்கையம்மனை பார்க்க போயிருந்தேன். மனசில் ஒரு தீராத கேள்வி அப்படின்னு சொல்லலாம். அந்த கேள்வியை மற்ற யார்கிட்டேயும் என்னால் கேட்க முடியல. அவகிட்ட மட்டுமே என்னால் கேட்க முடிஞ்ச ஒரு கேள்வி. தாய்க்கும் மகளுக்கும் உள்ள ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம். அப்போ நான் அவகிட்ட கேட்குறேன், நான் நான் சரியாக தான் போய்கிட்டு இருக்கேனா? என் மனசாட்சிக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு நான் நினச்சி போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் மனசாட்சியே என்கிட்ட இது சரிதானான்னு கேட்குற மாதிரி இருக்குமா? நீயே பதில் சொல்லு. நான் சரியாக தான் போய்கிட்டு இருக்கேனா? என்னமோ தெரியல. நீ கொடுத்த ஒரு உறவு என்னை விட்டு ரொம்ப தூரமாக போன மாதிரியே இருக்குது. அது போயிடுமோன்னு பயம் வேற. அப்போ நான் தவறாக தான் சூஸ் பண்ணிட்டேனா? அப்போ நீ தவறான ஒரு உறவை தான் எனக்கு காட்டினியா? அப்படி தவறான உறவுனா எதுக்காக நீ என் வாழ்க்கையில் அதை காட்டணும்? காட்டாமலே இருந்திருக்கலாமே. நீ காட்டின தைரியத்தில் தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரையும் என் மனசாட்சிக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு உன் பாதத்தை நான் முற்றமாக பிடிச்சி நிற்கிறேன். ஆனால் நான் பண்ணுறது தப்பா சரியான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நங்கைக்கிட்ட நேற்று என்னை அறியாமல் அந்த கேள்வி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அவகிட்ட மட்டும்தான் அதை கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு துணிவு. அதனால் அவகிட்ட மட்டும்தான் நான் கேட்டேன். நேற்று என்னமோ தெரியல, நீ எதுக்கு அப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? அதையே நினச்சிக்கிட்டு இருக்க. நான் தான் உனக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்ல. அது உனக்கான உறவு, அது உனக்கானது மட்டும்தான். நான் உனக்கு வழியை காட்டிட்டேன். நீ அந்த வழியில் போய்கிட்டு இருக்க வேண்டியதுனா எதுக்கு திரும்ப திரும்ப அது சரியா தப்பான்னு என்கிட்டயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? கவலைப்படாத, அது உனக்கானது. நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவளுக்கு விளக்கு பூஜை. நான் அங்கே போய் உட்காந்து அவளுக்கு விளக்கு பூஜையில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்த அந்த பூ விழுது. அப்பவும் எனக்குள்ள அந்த கேள்வி தான், நீ இந்த பூ விழுந்ததுன்னா நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு அர்த்தம். நான் சரியாக தான் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ இந்த குங்குமத்தில் இருக்கிற பூவை கீழே விழவை. இல்லையா நான் தப்பாக தான் போகிறேன்னா நீ அப்படியே இருந்துக்கோ, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட கேட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், என் மனசாட்சிக்கு அவள் அவ்வளோ துணையாக இருக்கிறாள். அவகிட்ட வேண்டி நான் முடிக்கலை, அடுத்த நிமிஷம் அந்த பூ விடுது. உண்மையிலே சொல்கிறா, அவள் இருக்கேன், நீ கவலைப்படாத, நீ சரியாக தான் போய்கிட்டு இருக்க. எதை நினச்சி நீ இப்படி கவலைப்படாத, நீ சரியாக தான் போய்கிட்டு இருக்க. உன் மனசாட்சிக்கு நீ துரோகம் செய்யக்கூடாதுன்னு தானே இவ்வளோ போராடுற. அது எப்படி தப்பாகும்? நீ சரியாக தான் போய்கிட்டு இருக்க, கவலையே படாத, உனக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நங்கை எனக்கு பதில் கொடுக்குறா. எத்தனையோ முறை அந்த கேள்வியை நான் அவகிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவளும் திரும்ப திரும்ப சகிக்காமல் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. நீ கவலைப்படாத, அது சரிதான், நீ சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்க. திரும்ப திரும்ப ஏன் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோபத்தோட கூட சில நேரம் என்கிட்ட கேட்டிருப்பாள். நான் அந்த கேள்வியை அவகிட்ட மட்டும்தான் என்னால் கேட்க முடியுது. வேறு யாருக்கிட்டேயும் என்னால் அந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியலை. அதனால் திரும்ப திரும்ப அவகிட்டயே கேட்க அவள் திரும்ப திரும்ப சகிக்காமல் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நேற்று அவள் கொடுத்த பதில் உண்மையிலே சொல்கிற பூர்ணத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நிம்மதி. அதை அவளால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். நேற்று நான் கேட்ட கேள்வியும் அதுதான். மனசாட்சிக்கு துரோகம் செய்யக்கூடாது, மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும். அந்த நிம்மதி இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. அது உண்மை தானங்க. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதி இல்லைன்னா நம்மளால் எவ்வளோ தான் போராடினாலும் வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் இருக்காது. என் வாழ்க்கையில் ஒரு பிடித்தம்னா அது நீ தான். ஆனால் நீ கொடுத்த உறவை தான் நான் உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கேன். மனசாட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கேன். நான் சரியாக தான் போய்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவகிட்ட கேட்க நேற்று குங்குமத்துலேருந்து அந்த பூ விழுது. நீ கவலைப்படாத, கரெக்டாக தான் இருக்க, எதுக்காக இதே கேள்வியை திரும்ப திரும்ப என்கிட்ட நீ கேட்குற அப்படி சொல்லிட்டு அவள் என் முன்னாடி நிற்கிறா. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பூ விழும்போது உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு, கண்ணில் கண்ணீரே வந்துச்சு. நான் சரியாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். என் மனசாட்சிக்கு நான் துரோகம் செய்யக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த போராட்டத்தில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். நேற்று அவள் கொடுத்த பதில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்தா. நான் இருக்கேன், நீ பயப்படாத, எதையும் நினச்சி கவலைப்படாத,
இதுதான் நடக்கணுங்கிறது விதி. அந்த விதியை அப்படியே ஏற்றுக்கோ. அந்த மனசாட்சிக்கு அப்படியே பதில் சொல்லிக்கோ. அப்படியே வாழ்ந்துரு. உன் மனசாட்சிக்கு நீ துரோகம் செய்யாமல் வாழ்ந்துரு போதும் அப்படின்னு அவன் நேற்று எனக்கு தெளிவாக பதில் கொடுத்தா. ரொம்ப நிம்மதியாக இருந்தது நேற்று அவள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம். அவள் பாதத்தை மொத்தமாக பிடிச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவள் பாதத்தையே அவள் பிடிக்க வச்சிடணும். அதுக்கு அவள் தான் அருள் புரியணும். ஜெய் ஸ்ரீராம்.